ஹலோ நண்பா! இன்னைக்கு காட் பாஸ் சாப்டரோட அதாவது மான்மாவோட சாப்டர் 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். போன சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் ரவுடி கூட சண்டை போட்டு ஒரு மாரி பிரச்சனை ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து அப்படியே கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. 3 இயர் அந்த மாரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் வந்து என்ன கூப்பிட்றான். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் வந்துட்டு நான் சில பொண்ணுங்கள கூப்பிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ வந்தீன்னா நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ப ஆள் ரவுடி இருக்கான் இல்லையா? 3 இயர் ரவுடி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லப்பா நான் அதுக்கெல்லாம் வரலப்பா. எனக்கு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் இருக்கு. அதனாட்டி நான் வரல. அது மட்டும் இல்லாம, இந்த டெஸ்ட்ல வேற நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து வேற சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஏதோ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஏதோ அபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ அதில வந்துட்டு அவன் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டும் இருக்கான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் முடிஞ்ச உடனே ஒர்க் அவுட் போணும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ சொல்லிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அலறி அடிச்சுக்கிட்டு உள்ள வரான். ஸோ எதுக்குடா அந்த மாரி உள்ள வர? அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் தெரியுது. ஸோ அவன் வந்து என்னைய வந்து தள்ளி விட்டான். நான் ஒண்ணும் ஓடி வரல. அவன் தான் என்னைய விரட்டிட்டு வந்தான். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பயங்கலந்து அப்படியே சொல்றான். ஸோ யார் தள்ளி விட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருக்கான். தள்ளி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து குடுப்பான். இதெல்லாம் பார்க்கவே செம்மையா இருக்கும். அனிமேட் பண்ணாங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும். அப்படியே உள்ள அப்படியே அதாவது இவன் செகண்ட் இயர் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் இவன். உள்ள வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர் கிளாஸ்ல வந்துட்டு, இங்க யார் வந்துட்டு சன் டூ ஹையூன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். "ஏய் நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே? எப்புட்றா நீ 3 இயர்க்குள்ளலாம் வரலாம்?" அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காய்ங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆளு கண்டுக்கவே இல்ல. நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ இவன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சன்டு ஹையூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 3 இயர் ரவுடி அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வரான். நடந்து வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிளாஸ்ல ஒண்ணும் பெருசா ஃபைட்லாம் இல்ல. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுறான். அதாவது 3 இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? அவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் அந்த மாரி, "நீ தான் வந்துட்டு சன்டு ஹியூனா?" அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டெரரா தான் கேட்குறான். கேட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 3 இயர் ரவுடி கூட அல்லக்கைங்க இருப்பாங்க இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கத்துறான், "என்ன தைரியம் இருந்தா எங்க கிளாஸ்க்குள்ளேயே வந்துருப்ப." அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாரி கத்திக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. டேரக்ட்டா நம்மாள்ட்ட போயிட்டு, அ அதாவது நம்ம ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், "நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் ரவுடிய வந்து அடிச்சவனா? சின்ன பையனா?" அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். "ஆமா நான் தான் அடிச்சது. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, "ஹாஜினுக்கு வந்து என்னாச்சு? அந்த நாள்ல வந்து என்னாச்சு?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். "ஹாஜினா? யார் அது? என்ன ஜோக் பண்றியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தெரியாத மாரி நடிக்கிறான். தெரியாத மாரி நடிச்சோனே நம்ப ஆளு என்ன பண்ணுறான் அப்புட்ன்னா, ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் மொபைல் எடுத்துட்டு காட்டுறான். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? அவன அடிக்கும்போது அவன் எல்லாத்தையும் உளறிட்டான். உன் பேரையும் சொல்லிட்டான். அத வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கொண்டு போய் போலீஸ்ட்ட காட்டப் போறியா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுடி கேட்குறான். அதாவது 3 இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அ நான் போலீஸ்ட்ட காட்டணும் அப்புட்ன்னா, நான் ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கே காட்டிருப்பேன். நான் இன்னும் இன்னும் போலீஸ்ட்டலாம் இதெல்லாம் குடுக்கல. எனக்கு போலீஸ்ட்ட போகணுங்கிற அவசியமும் இல்ல. ஏன் அப்புட்ன்னா, எனக்கு ஆர்ஜினுக்கு வந்துட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாகணும். அத நீ இப்ப சொல்றியா இல்லையா? அப்படின்னு வந்துட்டு தான் கேட்குறான். ஸோ அவன் சொல்ற மாரியே இல்ல. ஸோ நீங்க சொல்லு அப்புட்ன்னா, அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன்டா பொறுக்கி பசங்களா. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். ஸோ மிரட்டுனோனே நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறான். என்னடா அவன் இந்த மாரி பேசுறான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் குழந்தன்னு தானே நெனச்சிருப்பான். ஒரு மாரி மிரட்டுன உடனே டக்குன்னு ஷாக் ஆயிட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு நேரத்தில நம்மளே பயன்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்ப அடக்க முடியாம வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? அவன் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வர மாரி தெரியுது. ஸோ பாக்கெட்ல வச்சிருக்கான் இல்லையா? தெரியுது. ஸோ என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ரவுடி அதுக்கு அவனோட பேக் ஸ்டோரிய காட்டுற மாரி தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் குடுத்தவன்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாரி நீ வீட்டுக்கு வராத. அதாவது இனிமே இல்ல. இன்னைக்கு வீட்டுக்கு வராத. உன் ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிக்கோ. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வருது. இத பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆளோட மூஞ்ச பார்த்தீங்கன்னா, நல்லாவே ட்ரா பண்ணியிருப்பாங்க ஒரு மாரி. அ எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த ஃபேஸ பாருங்களேன் ஒரு மாரி எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ அவங்க அம்மா வந்துட்டு கடன்காரன் வந்துட்டான், நீ இன்றைக்கி வீட்டுக்கு வராத உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கிக்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம அந்த கேங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கிளம்புறாங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்லக்கையில் ஒருத்தன் சொல்லிகிட்டே இருக்கான், அப்பா ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட், என் கூட அப்பா மஜாவாக இருக்கலாம் அந்த மாதிரி வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் நான் இன்றைக்கி ஒர்க் அவுட் கூட போகல, நான் இன்றைக்கி அவன் கணக்காக முடிக்காமல் விட மாட்டேன், அந்த ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவு தான் காட்டுறாங்க. ஸோ தெருவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கான். அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான் அப்புடின்னா, இப்போ தான் வந்துட்டு ஸ்கூலில் நடந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான் அப்புடின்னா, அவன் வந்து அந்த பஞ்சை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு அவன் மூஞ்சிக்கிட்ட வந்துடுச்சு, என்னால் என்னோடய ஜுஜுட்சு ஸ்கில்லை கூட யூஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை அவன் வந்து என்னது அந்த பாக்ஸராக இருப்பானோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்கிங் போயிட்டே இருக்குது அவனுக்குள்ளார. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க என்ன அப்புடின்னா, அதாவது நம்ம ஆள் ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கான், வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ நம்ம செகண்ட் இயர் ரவுடி வச்சு தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பயம்படுத்தி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு விட்ருக்கான், அது நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு மாதிரி சீனை வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது. ஸோ யாரா அப்படி ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்கிறான். ஸோ எதுக்குடா ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஈவினிங் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க போல். ஸோ அதனாட்டி என்ன அந்த சந்துக்கு வந்துட்டியா அந்த மாதிரி வந்து நான் கேட்குறான். இதோ பக்கத்தில் தான் இருக்கேன் வந்துட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோன் பேசிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டுருக்கான். வரும்போதே தெரியுது இங்கே 2 அல்லக்கைங்களோட கால் தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன எதாவது அடிச்சு போடுவோம் அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். ஸோ 2 பேர்த்துக்கும் வாயிலேயே ஒன்று பக்கு பக்குன்னு கொடுத்துட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடியும் அடிச்சு போட்டுருவான் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு யாரா நீங்கள் புதுசாக இருக்கீங்க அந்த மாதிரி கேட்குறான். மறந்துட்டான் போல இவங்க 2 பேர்த்தையும். ஸோ லிட்ரலி என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே இவங்க 2 பேர்த்தையும் கண்டுக்கவே இல்லை, முழுக்க முழுக்க நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த தேர்ட் இயர் ரவுடி மேலே தான் இருந்திருக்குங்கிறது நல்லாவே காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எங்கே என்ன அவனை காணோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நிற்பான். ஸோ பின்னாடி வந்து நிற்கவும் நம்ம ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல இல்லையா, அதாவது நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, டக்குன்னு பின்னாடி வந்து நின்ன உடனே ஒரு மாதிரி வியர்டாக வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான், என்ன தம்பி வந்துட்டியா அந்த மாதிரி வந்து போய் கேட்க உடனே, ஸோ யாராக இருந்தாலும் டக்குன்னு பின்னாடி வந்துட்டு அந்த மாதிரி கேட்கும்போது டக்குன்னு அட்டாக் பண்ணாமல் நினச்சிட்டு பயந்துட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி பயந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்க்குறான். ஸோ அதை வந்துட்டு இவன் பார்க்குறத வந்துட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடியும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப அதாவது சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நீ இந்த மாதிரி திரும்பி பார்த்ததில்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஏன் அப்புடின்னா, நீ பயப்பட மாட்டேன்னு நினச்சிருப்பான் போல், அந்த பையன் வந்து பயப்பட மாட்டான் அப்படின்னு வந்து நினச்சிருப்பான் போல். ஸோ இவன் பயந்துட்டே திரும்பி பார்த்தான் இல்லையா, ஸோ அதனாட்டி இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மள்ட்ட அடி வாங்கிட்டு தான் போக போகிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்து ஒரு மனக்கணக்கில் இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரவுடி வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து அதாவது அவன் பேக்கு கீழே கழட்டி வச்சுட்டு ஏதோ உள்ளே இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், என்னப்பா நீங்கள் என்ன 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என் கையால் நீயே சாக போகிற அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். என்னடா சொல்கிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே பேக் வந்துன்னா கீழே வச்சுட்டு பேக்கில் இருந்து ஏதோ எடுக்கிறான். ஸோ எதோ எடுக்கிறாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ என்ன எடுக்கிறாங்கிறத இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டல. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எடுத்துகிட்டு அது பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறான். எடுத்துகிட்டு அவனே போட்டுக்கிறான். ஸோ யாரும் அவனுக்கும் போட்டு வர மாதிரிலாம் இல்லை, அவனே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 அல்லக்கை இருக்காங்க பார்த்தியா, அவங்களோட ஹெல்ப்பு கூட கேட்கல. ஸோ இவனே போட்டுக்கிட்டு எந்த சண்டையாக இருந்தாலும் இன்றைக்கே முடிச்சுக்கலாம், என்னோடய குத்தில் இருந்து நீ வந்து தப்பிச்சிட்ட அப்புடின்னா நீ உயிர் பிழைச்சிடலாம், என்ன சாவறதுக்கு தயாரா அந்த மாதிரி கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் பொசிஷனில் நிற்பான் பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும் அந்த சீனு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் 12 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஃபைட் சீன் இருக்குன்னு ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போயிடுங்க. ஸோ என்ன அப்படின்னா, அமேசானில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அனிமி ஸ்டிக்கர் ஒட்டிய பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும், அந்த பேக் வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.